வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். லியோ டால்ஸ்டாய், நாம் அனைவரும் அறிந்த மிகப்பெரிய உலக புகழ் பெற்ற எழுத்தாளர். அவர் எழுதிய அன்னா கரீனா என்கிற நாவல் உலக புகழ் பெற்றது. உலக புகழ் பெற்ற படைப்பு மட்டுமல்ல, ஏறக்குறைய 3 ஆண்டுகள் செலவழித்து அந்த படைப்பை அவர் எழுதி முடித்தார். அந்த படைப்பை முழுவதுமாக படியெடுத்து கொடுத்தது அவருடைய மனைவி சோஃபியா. ஏன்னா அவருடைய கையெழுத்து அவ்வளோ நல்லா இருக்காது. அவங்க திரும்ப திரும்ப படித்து அதை திருப்பி ரீரைட் பண்ணி அதை ப்ரெஸ்ஸுக்கு அனுப்புகிற அந்த வேலையை அந்த அம்மா செஞ்சாங்க. உலக புகழ் பெற்றது, பல இடங்களில் விற்றது. அது ஒரு மிகப்பெரிய வருமானத்தை லியோ டால்ஸ்டாய்க்கு தந்தது. ஒரு நாள் லியோ டால்ஸ்டாய் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஒரு சிந்திக்கிறோம், அதை எழுதுகிறோம், அதை கொடுக்குறோம், நமக்கு மிகப்பெரிய வருமானம் வருது. ஆனால் நம்மளை விட அழகான சிந்தனையை இந்த உலகத்துக்கு சொன்ன இயேசு கிறிஸ்து கலிலேயா கடலோரத்தில் எவ்வளோ பிரசங்கம் பண்ணார், எவ்வளோ அறிவுரைகள் சொன்னார், எவ்வளோ ஆலோசனை சொன்னார். ஆனால் அது என்னத்தையும் அவர் காசாக்கலை, இலவசமாக தானே கொடுத்தாரு. அவர் கொடுத்த அறிவின் மூலமாக நான் எழுதுகிற இந்த படைப்பை நான் மட்டும் ஏன் விற்கணுன்ற எண்ணம் ஒரு நாள் அவருக்கு வந்துச்சு. உடனே அவன் ஒய்ஃபை கூப்பிட்றாரு, இன்னிலேருந்து நான் இந்த புத்தகத்தினுடைய பதிப்புரிமையை இலவசமாக கொடுத்துட போகிறேன், இதை விற்க மாட்டேன், இதை காசாக்க மாட்டேன் அப்படின்னா எல்லா மனைவியும் என்ன சொல்லுவாங்க, பிழைக்க தெரியாத மனுஷன் தான் சொல்லுவாங்க. சோஃபியாவும் அப்படி தான் கருத்து வேறுபாடு விட்டு அவரை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். அதில் ஒரு பெரிய சர்ச்சை வந்துச்சு. 2 பேரும் அந்தமாக முடியாதுன்றாங்க. இவர் நான் இலவசமாக தான் கொடுப்பேங்கிறாரு. ஒரு நாள் இரவு கடிதம் எழுதி வச்சுட்டு, உன்னோடு இனிமேல் என்னால் வாழ முடியாது, நான் போகிறேன், நான் மீண்டும் உன்னை சந்திக்க விரும்பவில்லைன்னு சொன்னார். அதே மாதிரி கடைசியில் சந்திக்காமல் தான் லியோ டால்ஸ்டாய் இறந்து போயிட்டார். இல்லை என்ன செய்தின்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளன் ஸ்பிரிச்சுவலாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு, ஆனால் அந்தம்மா ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறார். அவர் வருங்காலத்தை குறித்து யோசிக்கிறார், அந்தம்மா வருமானத்தை குறித்து யோசிக்கிறார். இது அவங்க 2 பேருக்குள்ளே டிஃப்ரெண்ட். எனவே சில நேரங்களில் நம்முடைய மூலதனத்தின் மூலம் வருகிற வருமானத்தை மட்டுமே கவலைப்படக்கூடாது. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை இலவசமாக இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னடையாளமாக லியோ டால்ஸ்டாயை பார்க்கலாம். இல்லை 2 பக்கமும் இருக்குது. அது என்ன சார், அந்த அம்மாவுக்கு அதுதான் வருமானம், அந்த அம்மா கஷ்டப்பட்டு எழுதி கொடுத்துருக்கு, அதை போய் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா அந்த அம்மாவுக்கு கோபம் வராதா அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டும் இருக்கும். அது எப்படி ஒரு சிந்தனையாளன் இவ்வளோ சிந்தித்து உலக புகழ்பெற்ற படைப்பு எழுதுனவன் அதை இலவசமாக கொடுக்குறான்னா அவருக்கு எவ்வளோ பெரிய பெருந்தன்மை இருக்கும். இது மாதிரி இன்னொரு படைப்பை அவரால் படைக்க முடியாதா? எத்தனை படைப்பு படித்தாலும் இனிமேல் ஃப்ரீயாக தானே கொடுக்க போகிறாருன்னு இதை இந்த ஆர்குமெண்ட்டை வளர்த்துக்கிட்டே போகலாம். அதில் எந்த இடத்துல நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால், சிந்தனையாளர்கள் முடிவு சட்டன் இருக்கும். அது ரொம்ப அபாயகரமானதுன்னு நம்ம நினச்சக்கூடாது. அது ரொம்ப ஆணித்தரமாக இருக்கும். எப்படி ஒரு பெரிய மனிதர் தான் எழுதுகிற நூலை பதிப்புரிமை இலவசமாக கொடுக்கிறேன் என்று சொல்லுவதற்கு அதுக்கு அவர் சொன்ன காரணம் நம்ம எல்லாரும் கருத்தில் கொள்ளுது. கடவுள் இந்த உலகத்துக்கு இலவசமாக கொடுத்தார், நான் அதை விற்றுக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொன்னார். அதனால தான் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தது. சிந்தனையாளர்கள் எல்லா தம்பதிகளுமே வெவ்வேறு கருத்து வேறுபாடு பிரிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு சிந்தனையாளர்கள் இருப்பதே பிரச்சனையாக இருக்கிறது. எனவே வாழ்க்கையை ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறது, ப்ராக்டிக்கலாக பார்க்குறது, இமேஜின் பண்ணி பார்க்குறதுங்க நம்ம ஒரு சரிசமமான நிலைமையில் நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சில நேரங்களில் சிந்தனையாளர்கள் இப்படி சட்டென்று முடிவெடுக்கும் போது அவரோடு வாழ்கிற சாதாரண துணைவிமார்கள் சங்கடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த சங்கடத்தின் மூலமாகவே அந்த உறவுகள் எல்லாம் பிரிந்திருக்கிறது என்பது இந்த தம்பதிகள் அல்ல, பல தம்பதிகளுடைய வாழ்க்கையிலே, சிந்தனையாளர்களுடைய தம்பதிகள் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயத்திலையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டியதும், கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நான் முழுவதுமாக விற்பதற்காகவும் வருமானத்திற்காகவும் இல்லாமல் சில நேரங்களில் இலவசமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.